வணக்கம்மா, பானமோசம் விழுந்து பேசுகிறேன். வீடியோ போட முடியாத காரணத்தினால நான் வந்து கருவேப்பிலை தொக்கு, வெங்காய தொக்கு, பரண்டை தொக்கு எல்லாமே போட்டு நான் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். கடைக்கும் கொண்டு போய் வச்ச உடனே ஓடிடுவேன். பரண்டை தொக்கெல்லாம் வீட்டிலையே பறக்குது. என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. இங்கே பாருங்க அரிசி மடகுக்கு வறுத்துருக்கு, அந்த முருகுக்கு வறுத்துருக்கு, இங்கே முருகு போட்டுருக்கு. அங்கே கடைக்கு பராரம் கிடையாது. அதனால பல சோழி மரத்துனால எனக்கு வீடியோவும் போட முடியலை. ஆனால் நிறைய பண்ணுறான், அது வீடியோ போட முடியல எங்களால். இன்னைக்கு வந்து ஒரு 25 ரூபாய்க்கு மேலே நான் எலுமிச்சங்காய் போட்டு வச்சுருந்தேன். எலுமிச்சங்காய் போட்டு கேட்டாங்க. இப்போ இது வந்து கடையில் போடலாம் போட்டேன். இங்கே வந்து ஆனால் கடைக்கு வைக்கிற மாதிரி நான் போடலை. நம்ம எப்படி வீட்டுக்கு தயார் பண்ணுவோமோ அதே தான், எந்த டேஸ்ட்டும் மாறாமல். நான் 10 ரூபா கூட போனாலே டேஸ்ட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். என்னோடய பொருள் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கடையில் இருக்க ஊறுகாய்க்கு நம்ம இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கலரெல்லாம் போடலை. காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படி கலர் பியூராக ரெட் கலர், கார மிளகாய், வெங்காயம் எல்லா பொடியும் அரிச்சு போட்டுருக்கேன். ஊறுகாய்க்கு போடுற பொடியெல்லாம், வெந்தயம், கடுகு, வெங்காயம் எல்லாமே அரிச்சு போட்டிருக்கேன். இது மாதிரியில் பச்சை மிளகாயும் போட்டு, எலுமிச்சங்காயோட பச்சை மிளகாயும் போட்டு ஊறுகாயாக்கி அதில் ஒன்றா கலந்துருக்கு. இப்போ இது வந்து 100 கிராம் 75 ரூபா போடும். ஏன்னா என் ஒரிஜினல் நல்ல நீரை தயாரிக்கிறதுனால எனக்கு ரேட்டு கட்டாது. பெருங்காயம் ரேட்டு கூட 100 கிராம் 75 ரூபா. பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பாட்டில் வந்துடும். அது வரைக்கும் இப்போ இது வந்து எடுத்து கொண்டு போய் கடையில் வச்சு வந்துடுவேன். நியூஸில் கேட்டாங்கன்னா இந்த பாருங்க இருக்குது வெயிட் கிச்சன் ஜூஸ். இதை போட்டு இந்த பாக்கெட் 10 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா இது மாதிரி கொஞ்சோண்டு கரண்டி 10 ரூபாய்க்கு எவ்வளோ தான் அதை போட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் 75 ரூபா அப்படின்னா 75 கிராம் 100 ரூபா இதில் போட்டு செஞ்சுட்டு வந்து வெயிட்டாக இருக்கும். இதில் வெயிட் போட்டு குக்கராக வச்சுருவேன். இப்போ பாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, நாளைக்கு தான் வரும். அதனால் வரிசை எல்லாம் பாட்டிலில் போட்டு 200 கிராம் 100 கிராம் போட்டு வச்சுட்டோம்னா, நான் வந்து பானமசம் ஸ்டிக்கர் வச்சுருக்கேன். அது ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன். அதெல்லாம் பயப்படாமல் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுவேன் நான். ஏன்னா நான் வந்து பர்மிஷனோட அந்த இது எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் செய்கிறேன். அதனால் உணவு தயாரிக்கிறதுக்கு நான் எல்லாம் பர்மிஷன் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் எப்படி என்னங்க என்னோடய பேர் அதில் ஒட்டிடுவேன். கலர் பாருங்க எவ்வளோ ப்யூராக, எவ்வளோ கலராக. இது வந்து என்னோடய வீட்டிலையே காய்ச்சி நானே நேரடியாக தயார் பண்ணது. எலுமிச்சம்பழம் மஞ்சள் பழமாக விழுக எடுத்து சேர்த்து பண்ணது. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் என் வீட்டில் எலுமிச்சம்பழமே பழுக்குது. பாதி என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், மிச்சம் கொஞ்சம் தான் நான் போட்டேன். அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எலுமிச்சம்பழம் இந்த வெயிலுக்கு நல்லா புளிஞ்சு சாப்பிடுவாங்க, அதனால் பழமாக கொடுத்துட்டேன். மிச்சம் இருந்தது இப்போ இருந்த ஊறுகாய் என்ன கலரில் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட இல்லை கெமிக்கல் கலக்கவே மாட்டேன். எல்லாம் பியூர் கலர் காஷ்மீர் மிளகாத்தூள் தான். 100 கிராம் 75 ரூபா. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் ஏற்கனவே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், வேணும்னா நான் ஆர்டர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு எல்லாம் தயாரிக்க போகிறேன். இப்போது சிட்டு முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தொக்கு இது அல்லது வந்து வரக்காப்பி தான். மல்லிக்காப்பி பொடி யாரும் தேவையாக இருந்தால் சொல்லுங்கள். மல்லிக்காப்பி பொடி வந்து காப்பி பொடியெல்லாம் ரேட்டு கூட. சிக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து நாட்டு மருந்து சேர்த்து தான் அதை செய்கிறோம். அந்த சளிக்கான நாட்டு மருந்து சேர்த்து தான் செய்கிறோம். மல்லிக்காப்பி 50 கிராம் 60 ரூபா தனியாக விற்கிறாங்க. அவங்க வந்து என்ன சேர்த்து பண்ண சொல்லி கேட்டாங்க. நான் எதுவுமே நான் தயாரிக்கிறது மட்டும்தான் என் கடையில் வைப்பேன். மல்லிக்காப்பி ஆர்டர் வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் உடனே தயாரிப்பேன். இப்போ நான் 2 பேருக்கு கொடுத்தேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு. நான் சும்மா வீட்டுக்கு ஃப்ரீயாகவும் கொடுத்தேன். என்னோட உரைக்காரங்க இந்த காப்பியை போட்டு கொடுத்தேன்னு சூப்பராக இருக்குன்னு கேட்டாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தேன். அது வந்து 50 கிராம் 60 ரூபா. காப்பி மல்லிக்காப்பி, சுக்கு மல்லிக்காப்பி, கொழுக்கட்டை மாவு, இடியப்பம் மாவு எல்லாமே இருக்குது என்னிடம். 1 கிராம் 75 ரூபாங்கிறப்ப இந்த மாதிரி சில்லறையில் வாங்குவாங்க. அதாவது குறைச்சி கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்றவங்களுக்காகலாம். அதனால இந்த கவர் ஊறுகாய் கவரு வாங்கி வந்துருக்கேன். இதில் பாருங்கள், இதில் வந்து 25 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி 15 ரூபா 20 ரூபா 20 ரூபாய்க்கு போடலாம். போட்டு ஏதில் கொட்டி இருந்துருக்காங்க.
இப்போ இது வந்து 70 கிராம் இருக்குது. இப்போ கொஞ்சம் எடுத்துட்டோம்னா 50 கிராம் எடுத்துட்டாலும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அத்தை சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க, சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்காது 55 கிராம் கவரோட சேர்த்து. இல்லை 55 கிராம் 50 கிராம் தான் நெக்ஸ்ட் போகுது. 1 கிராம் இந்த மாதிரி மிஷின்லாம் கடையில் இருக்குது. நான் அப்படியே போட்டு அங்கே கொண்டு போய் பாக்கெட் வந்து ஒட்டியிருக்கேன். மிஷின் ஒட்டுற மிஷின் அதை எடுக்க முடியாது, அங்கே வச்சு ஒட்டிட்டு அப்படியே கவர் போட்டு கொடுத்துருவேன். இது வந்து இப்போ 25 ரூபா 30 ரூபாக்குள்ளே அதை கொடுக்கலாம். இது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு இந்த எலுமிச்சங்காய் ஊற வச்சு உப்புல ஊற வச்சு ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு காலையில் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அரிசி அந்த இப்போ எனக்கு பார்க்குற பொண்ணு தான் அந்த அரிசியெல்லாம் வறுத்து வச்சு 25 கிலோ அந்த சட்டியில் இருக்காது. 25 கிலோ பச்சை அரிசி வறுத்து இருக்குது. நாங்கள் எல்லாம் பக்குவமாக தான் பண்ணுவோம். மடக்குக்கு எல்லாம் வறுத்துருக்கு. முறுக்கரிசி காஞ்சிக்கிருக்கு. இது எல்லாம் மொத்தமாக இப்போ 100 கிலோ நான் வந்து கையாட்டி கொண்டு வைக்கிறேன் அரைக்கிறதுக்கு. ஆட்டோ பிடிச்சி போகணும், ஆட்டோ சார்ஜ். இப்போ வந்து அரிசி எல்லாம் விலை இப்போ ரேஷன் அரிசியை வந்து 22 ரூபா போடுறாங்க புழுங்கல் அரிசியெல்லாம். அதால் தோசை மாவு பாக்கெட் என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா 40 ரூபா விற்கிறாங்க. இப்போ நானும் முறுக்குக்கு 2 ரூபா விலை ஏற்றினா தான் எனக்கு கட்டுப்படியாகும். 26 ரூபா 27 ரூபா ஒரு தேங்காய். பயறு 130 ரூபா 140 ரூபா போடுறாங்க. உளுந்து 130 ரூபா விற்கிது. பொட்டுக்கடலை 120 ரூபா விற்கிது. இது எல்லாமே போடணும். பெருங்காயம் 50 கிராம் வந்து 100 ரூபா 70 ரூபா போடுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு எப்படின்னா பெருங்காயத்துக்கு எனக்கு தெரியாமல் கொட்டிடும். பெருங்காயத்தை நிறையா கொட்டும். அதை நான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அது பெருங்காயத்தோட ரேட்டு கூட. அது கொஞ்சம் போட்டாலும் மணக்கும், நல்லா மணக்கும். பட்டுக்கொட்டை போய் வாங்கிட்டு வருவோம். நல்லா அதாவது நல்லா டேஸ்ட்டாக பக்குவமாக செஞ்சு கொடுத்துட்டு 2 ரூபா கூட வச்சு வாங்கு. அவ்வளோதான். நான் டூப்ளிகேட்டாக எதுவுமே செய்ய மாட்டேன். அதனால தான் என்னோட முருகுக்கு எங்கெங்கெந்தெல்லாம் வர்றாங்க. இந்த இப்போ பட்டுக்கோட்லேருந்து வந்து கேட்டுட்டு வந்து திடீர்னு கேட்டாங்க முறுக்கு இல்லை. இருந்த பாக்கெட் எடுத்து கடையில் என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆர்டர் வந்து இருக்குது. அப்போ நேற்று ஒரு ஆர்டர் முடித்தோம். இன்னைக்கு இது வந்து இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னா நாளைக்கு நாளான்னைக்கு 300 அதிர்ஷ்டத்துக்கு ஆர்டர் இருக்குது. 5 மரக்காய் அதிர்ஷ்டத்துக்கு இடித்து வச்சாச்சு. இடித்து மாவு பிண்டி வச்சுட்டோம். அது 2 நாள் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் வந்து பொது பொதுன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த கடையிலலாம் தயார் பண்ணுறாங்களே உடனே போட்டு உடனே சோடாப்பு போட்டு மைதா கொட்டி பிணைச்சி தட்டி போடுவாங்க. அது பார்க்க கும்பன்னு இருக்கும். எனக்கு டேஸ்ட் இருக்காது. 3ஆம் நாளே பூச்சி போகும். நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். 10 மரக்கால் இருந்தாலும் 2 நாளாவது அந்த மாவு வெள்ளைப்பாவுடைய போட்டு கிண்டி அதிர்ஷ்ட மாவு ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுருவோம். 3ஆவது நாள் தான் தட்டை இருக்கும். அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் புது முது புது புதுன்னு இருக்கும். என்னோட வீட்டில் போகிற சின்னாச்சி அனைத்துமே எல்லாமே பாராட்டுறேன். நல்லா அந்த அளவு நான் டேஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். அதனால் நான் இனி வந்து இப்போ வந்து எனக்கு எல்லாம் விலைவாசி கூட போனதுனால இப்போ முறுக்குக்கோசரம் முறுக்குக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 ரூபா விலை ஏற்றலாம்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் ஒருத்தர் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஒரு முறுக்கு எவ்வளோ? 15 ரூபா விற்கிற முறுக்கு வந்து இனி 17 ரூபா. 10 ரூபா விற்கிற முறுக்கு வந்து 12 ரூபா. மடக்கு 15 ரூபா, அதிர்ஷ்டம் 15 ரூபா. அதுதான் அதே ரேட்டு. ஆமாம், முறுக்குக்கு தான் செலவு கூடாது. இப்போ வந்து 10 முறுக்கு பாக்கெட் போட்டு நாங்கள் கொடுக்க அந்த முறுக்கடுப்பா அந்த முறுக்கடி ஒரு முறுக்கடுப்பா கடையில் வந்து 2 பிரி தாங்க இருக்குது புல்தரிசி முறுக்கு. அது வந்து 5 ரூபா போடுறாங்க. இப்போ நாங்கள் 2 பிரி 3 பிரி தான் வருது. 5 ரூபா எண்ணெயில் ஊறி போய் கிடக்குது. அதையும் நான் பார்க்குறேன். கொண்டு வாங்கி ஒரு முறுக்கத்தான் அது கூட ஏற்றிட்டு வரல முறுக்கு பொடி தீட்டு வா. இது பாருங்க. இப்போ இந்த முறுக்கு வந்து நான் 10 ரூபாய்க்கு போடுங்கிறப்ப எனக்கு கட்ட மாட்டேங்குது. கடையில் வரது பாருங்க உளுந்தரிசி முறுக்கு கஞ்சி முறுக்கு 2 பிரி தான் இருக்கும் 5 ரூபாய்க்கு. ஆனால் இது வந்து 10 ரூபா. இப்போ இந்த 10 முறுக்கு நான் 100 ரூபாய்க்கு போட்டுக்கிருந்தேன். இப்போ வந்து எல்லா ரேட்டு கூடிருச்சு. அதனால் இனி வந்து 7 முறுக்கு 8 முறுக்கு போடலாம். 8 முறுக்கு 12 ரூபா ரேட்டு போடப்படும். ஒரு பாக்கெட்டு 120 ரூபா. மடக்கு 100 ரூபா. மடக்கு 100. முறுக்கு மட்டும் ஒரு பாக்கெட் 120 ரூபா. 10 முறுக்கு 120 ரூபா. வீட்டில் போகிற முறுக்கு 2 ரூபா விலை.
இனி வேறு ஆர்டர் எல்லாமே அப்படித்தான். ஏன்னா எல்லா ரேட்டு கூட நம்மளும் கொஞ்சம் கூட தான் நம்மளும் சமாளிக்கலாம். கூலி கொடுக்கணும், அரைய கூலி கொடுக்கணும். ஒரு கிலோவுக்கு 20 ரூபா அரிசி அரைக்கிறதுக்கு எல்லா சாமானும் விலைவாசி எல்லாம் கூட போயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த முறுக்குக்கு இந்த கூடை வேணும் மாமா, முறுக்கு எடுக்கிறது இந்த கூடை 250 ரூபா. வருஷத்துக்கு 4 கூட வாங்குறேன் நான். அதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் கழுவி நம்ம காய வச்சு இதெல்லாம் கொத்தி தண்ணி வெடிய வச்சு மேடியில் கொண்டு போய் காய வைப்போம். எல்லாம் சுத்தமாக சுகாதாரமாக தான் பண்ணுவேன். நான் வந்து கலசாமேனா கழுவாமேனா போட மாட்டேன். இப்போ இதை கழுவி காய வச்சு வறுக்கிறதுக்கு இப்போது ஒரு மூட்டை அரிசி இங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு, அழைச்சி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இனி இதெல்லாம் அள்ளிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி அரைக்க போகும். இப்போ என்னை வந்து நான் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் எல்லாம் தூக்கு போட ஆரம்பிச்சிடுவேன். இடையில கேப்பு கிடைக்கிற நேரம் தூக்கெல்லாம் போட்டுருவேன். இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் ஒருத்தர் கேட்டாங்க, பேராவணி காய்கறி கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நாரங்காய் 1 கிலோ 80 ரூபா சொன்னாங்க. 2 கிலோ கொண்டு வர சொல்லியிருக்கேன். அது வந்து நாளைக்கு ஊறப்பட்டு அது 3 நாள் 4 நாள் உப்புல ஊறி அதுக்கப்புறம் தான் நம்ம தாளித்தா அந்த ஊறுகாலாம் அப்படிலாம் நல்லாயிருக்கும். தொக்கு இதை விட கருவேப்பிலை, பிரண்டை, வெங்காயம், தக்காளி எல்லாம் உடனே செய்யணும். இன்ஸ்டன்ட் உடனே செஞ்சு வச்சுக்கலாம். 3 மாதம் 4 மாதத்துக்கு கிடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட இருக்கும். இப்போ ரெண்டாக வாங்கினவங்க எல்லாருமே கோயம்புத்தூர், சென்னை இதுக்கு தான் போச்சு. இங்கே உள்ளூர்லேயும் வாங்கினாங்க. உடனே தின்னுட்டு விலையை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் என்னால் போட முடியாது. பிரண்டை வாங்க பட்டுக்கோட்டை போகணும். 17 கிலோமீட்டர் போகணும். நம்ம அங்கே போய் ஒரு கட்டு 30 ரூபா. வேறு இங்கெல்லாம் பிரண்டையெல்லாம் இல்லை. நானே வளர்க்குறேன். அதை வச்சு கொஞ்சம் குழம்புக்கு தான் வரும் எனக்கு. குழம்பு நேற்று பிரண்டை குழம்பு வச்சேன். அந்த கொழுந்தா பிடிச்சி குழம்பு வச்சுப்பேன். அந்த இலையெல்லாம் துவையாச்சு கொடுப்பேன். அது மாதிரி பிரண்டை அதிகமாக இருந்தால் தான் நம்ம துவையாக்கணும். இப்போ நம்ம 1 கிலோ வரணும்னு நினச்சி நம்ம பண்ணினோம்னா இவ்வளோ பிரண்டை போட்டோம்னா வைக்கல அதுக்கு அடுத்து கிண்டி நம்ம வந்து இது பண்ணி வதக்கி வரையில 3/4 கிலோ வரும். அது 4 பாட்டில் அடைக்கவே பத்தாது. அது மாதிரி அதெல்லாம் வந்து மருத்துவ குணமுடைய பொருள் பரிபறக்குது தொக்கு. நான் வந்து எல்லாமே நான் செய்ய இப்போ வந்து ஆர்வம் இருக்குது. இப்போ இந்த மழை சீசன் ஆனதுனால இப்போ எனக்கு வந்து மகளிர் குழுவில் வந்து நான் தலைவியாக இருக்கேன். அதில் எனக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. எனக்கு தஞ்சாவூரில் வந்து எனக்கு லோன் கொடுக்குறாங்க. இந்த பலகாரம் வந்து இந்த ஏரியாவுக்கு பெரிய அளவில் பொறுத்து நான் மட்டும்தான். அதனால எனக்கு 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த மிஷினரியெல்லாம் வாங்க சொல்லி சொல்கிறாங்க. என்னால் மிஷினரி வாங்கிட்டு ரெகுலராக ஓடலைன்னா எனக்கு பணம் கட்ட முடியாது. நான் கையாலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் வந்து இப்போ மிஷினரி வாங்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப பேராயிப்போச்சு. மகளிர்குள்ள லோனு எடுக்கிறதுலையே லோன் கொடுக்குறதே அதிகமாக நான் வந்து ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறது நான் மட்டும்தான். அதிக அளவு இந்த ஏரியா பேராவணி விட்டாருக்கு நான் தயாரிச்சுருக்கேன். ஆனால் ஒன்று கூட எல்லாமே நல்ல முறையில் போயிட்டு இது வேணுங்கிறவங்க, ஊறுகாய் வேணுங்கிறவங்க, தொக்கு வேணுங்கிறவங்க, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, வடகத்தை தவிர பாக்கி எல்லாம் வடகை என்னால் முடியாது. வேணுங்கிறவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 6385292388. யாருக்கும் ஆர்டர் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாலமாக சொல்லுங்கள்.